அத்தியாயம் 126 இரண்டாவது மாடி நிலைமை. இதற்கிடையில் அதே நேரத்தில் இரண்டாவது மாடியில் வேறொரு இடத்தில் ஒரு ஆரஞ்சு நிற முடி கொண்ட பெணி தர ஆமை அரக்கர்களின் குழுவுடன் தனியாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த அரக்கனின் தோல் முற்றிலும் பச்சை நிறமாகவும் அவற்றின் உடலில் இருந்த பழுப்பு நிற ஓடுகள் கருமையான ஒளியை வெளிப்படுத்தின. அந்தப் பெண் ஒரு வில்வித்தை வீராங்கனை. அதனால்தான் அவள் ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்தாள். அவள் தன் மேம்பட்ட பார்வையை பயன்படுத்தி தனக்கு முன்னால் உள்ள மரங்களுக்குப் பின்னால் உள்ள சூழ்நிலையை பார்த்தபோது அவளுடைய கருப்புக் கண்கள் ஒரு மின்னலுடன் பிரகாசித்தன. இன்னும் வருகிறார்கள். அவள் முனகினாள். மற்றொரு அம்பை விட்ட பிறகு வில்லின் நாணை நீட்டும் அவளுடைய உருவங்கள் வலித்ததால் அவள் நெளிந்தாள். நான் ஒரு நாள் முழுவதும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த விசித்திரமான ஆமைகள் ஏன் என்னை நோக்கி இடைவிடாமல் வருகின்றன? ஆரஞ்சு நிறமுடி கொண்ட அந்த பெண் பவானி அவளுடைய ஒளிவட்டத்திலிருந்து அவள் பிளஸ்தரம் மட்டுமே இருப்பதை உணர முடிந்தது. இரண்டாவது மாடியில் சுற்றிச் செல்லும்போது 2 தர ஆமை அரக்கர்களைக் கண்டாள். அவள் தன் வில்லின் உதவியுடன் அசுரர்களை எளிதாகக் கொன்றாள். ஆனால் 2 ஆமைகள் இறந்த பிறகு அவள் நின்றிருந்த மரம் எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டது. அவர்களால் மரத்தில் ஏற முடியாதது நல்லது. மரத்தின் அடிப்பகுதியில் நின்ற ஆமைகளில் ஒன்று மரத்தின் அடிப்பகுதியில் தலையை மோதிக்கொண்டது. பற்களைக் கடித்தபடி பவானி மற்றொரு அம்பை எய்து மரத்தை மோதிக்கொண்டிருந்த ஆமையின் தலையை நேரடியாகக் குறிவைத்தாள். ஒரு உருமல் சத்தத்துடன் அம்பு நேரடியாக ஆமையின் தலையில் துளைத்தது. ஆமை சம்பவ இடத்திலேயே இறந்தது. பெருமூச்சு விட்டாள். நான் சோர்வாக இருக்கிறேன். மேலும் என் உடலுக்குள் இனி எந்த மனமும் இல்லை. விரைவில் இன்னும் சில ஆமைகள் மரத்திற்குள் தலையை இடிக்க ஆரம்பித்தன. மரம் கடுமையாக குலுங்கியது. ஒரு மரக்கிளையின் மேல் நின்று கொண்டிருந்த பவானி தன் சமநிலையை கிட்டத்தட்ட இழந்தாள். ஆனால் அவள் அவசரமாக ஒரு மரக்கிளையை பிடித்துக்கொண்டு மற்றொரு தடிமனான கிளையை நோக்கிச் சென்றாள். அவளுடைய அழகான உதடுகளிலிருந்து ஒரு சாபம் வெளியேறியது. அவள் இவ்வளவு விரக்தியடைந்தது அதுவே முதல் முறை. ஒரு வாரத்திற்கு முன்பு அவள் சில எல்ஃப்ஸை பார்த்தாள். அவர்கள் அவளுடன் சேர சொன்னார்கள். ஆனால் அவள் பதில் சொல்லாமல் போய்விட்டாள். நான் அணி சேர ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த சூழ்நிலையை நான் தவிர்த்திருக்கலாம். அவள் கிசுகிசுத்து அடர்த்தியான மரத்தின் தண்டுக்குள் தலையை முட்டிக்கொண்டிருந்த ஆமைகளைப் பார்த்தாள். அவர்கள் மரத்தை தொடர்ந்து தாக்கினால் அது சில நிமிடங்களில் உடைந்துவிடும். அவள் ஆமைகளைப் பார்த்து கொண்டிருந்தபோது அவள் வில்லின் மீதான பிடி இறுகியது. அவள் அவசரமாக இன்னொரு அம்பை தட்டி ஆமைகளை நோக்கி குறிவைத்தாள். ராஸ்ட் அம்புகள். அவள் உதடுகளிலிருந்து ஒரு தாழ்ந்த குரல் வெளிப்பட்டது. அதற்குள் அவள் கையில் இருந்த அம்பு ஒரு சிலிர்ப்பூட்டும் ஒளியை வெளியிடத் தொடங்கியது. அவளுடைய கூர்மையான பார்வை ஆமைகள் மீது நிலைத்திருந்தது. வில்லின் நாணை நீட்டிய பிறகு அவள் அம்பை விட்டாள். ஒரு நொடிக்குள் ஒரு அம்பு 10 அம்புகளாக மாறியது. பின்னர் மரத்தின் அடிப்பகுதியில் தலையை மோதிக்கொண்டிருந்த சில ஆமைகளின் தலைகளை நேரடியாக ஊடுருவியது. அவள் உடலுக்குள் இருந்த சிறிய மானா துளி ஒரு நொடியில் மறைந்து போக அவள் உதடுகளிலிருந்து ஒரு வேதனையான குரல் வெளிப்பட்டது. அவள் இருமிக் கொண்டிருந்தபோது திடீரென்று அருகிலுள்ள புதரிலிருந்து 2 மனிதர்கள் வெளியே வந்தனர். மனிதர்களில் ஒருவருக்கு தங்க முடி இருந்தது. மற்றொருவருக்கு கருப்பு முடி இருந்தது. அவர்கள் ஆமைகளை பார்த்தார்கள். பின்னர் பவானியை பார்த்தார்கள். அதற்குள் தங்க முடி கொண்ட இளைஞன் அவளை நோக்கிக் கத்தினான். ஏய், நீ நலமா? பவானி கண்களை மூடிக்கொண்டு வந்த 2 மனிதர்களையும் பார்த்தாள். அவர்கள் யார் என்று அவளுக்குத் தெரியவில்லை. ஆனால் அந்த தங்க முடி கொண்ட இளைஞன் ஓரளவு பரிச்சயமானவன் என்று அவள் உணர்ந்தாள். ஒரு நொடி யோசித்த பிறகு தங்கப் படிக்கட்டில் ஏறும்போது அவனை 6வது மாடியில் பார்த்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. தங்க முடி கொண்ட இளைஞர்கள் கூச்சலிட்டபோது சில அரக்கர்கள் புதிதாக வந்த இருவரையும் பார்த்து அவசரமாக அந்த இருவரையும் நோக்கி ஓடத் தொடங்கினர். தங்க முடி கொண்ட இளைஞனின் அருகில் நின்றிருந்த கருப்பு முடி கொண்ட சிறுவன் தர ஆமைகள் நிறைய தங்களை நோக்கி வருவதைக் கண்டு முகம் சுளித்தான். கெல்வின், மரத்துக்குப் பின்னால் இருந்து நாங்க கொஞ்சம் அரக்கர்களைத்தான் பார்த்தோம். ஆனா ஆமை அரக்கர்கள் நிறைய இருக்காங்க. அவன் கூச்சலிட்டு உடனடியாக பின்வாங்கினான். கெல்வின் அந்தக் கருப்பு முடி கொண்ட இளைஞனைப் பார்த்தான். ஹென்சன், நாம 2 பேரும் பலவீனமானவங்க இல்ல. அதோடு அரக்கர்களும் ரேங்லதான் இருக்காங்க. நாம அவங்களோட சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். ஹென்சன் தயங்கினார். ஆனால் தலையசைத்தார்.
அவரும் கெல்வினும் ஈபிளஸ் தரவரிசையில் இருந்ததால் சில அரக்கர்களைக் கொல்ல முடிந்தது. சரி, ஆனால் நிலைமை மிகவும் ஆபத்தானதாகிவிட்டால் நான் ஓடிவிடுகிறேன். கெல்வின் எதுவும் பேசவில்லை. உடனடியாக நெருங்கி வந்த அரக்கர்களை நோக்கி விரைந்தார். அவர் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு ஈட்டியை எடுத்து ஒரு ஆமையை வெட்டினார். ஹெஞ்சன் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு ஆயுதத்தை எடுத்து அருகில் இருந்த ஆமையை தாக்கினார். மரத்தின் மேலிருந்து ஆமைகளுடன் சண்டையிடும் ஜோடியை பவானி பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு உதவ விரும்பினாள். ஆனால் அவளுடைய மானா உறுதி தீர்ந்துவிட்டது. ஒரு நிமிடம் ஓய்வெடுத்த பிறகு அவளும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். அவளது வில்லில் இருந்து ஒரு கூர்மையான அம்பு வெளிப்பட்டது. அது மற்றொரு ஆமை அசுரனை நேரடியாகக் கொன்றது. ஹெஞ்சன் பவானியை பார்த்தார். அவள் இறுதியாக அவர்களுக்கு உதவ முடிவு செய்தாள். நாங்க எல்லா கொலைகளையும் செய்யுறத நீ பார்த்துட்டு இருப்பன்னு நான் நினைச்சேன். அவன் கத்தி இன்னொரு ஆமை அரக்கனைக் கொன்றான். கெல்வின் ஹெஞ்சனை பார்த்தார். எதுவும் பேசவில்லை. 10 நிமிடங்களுக்குப் பிறகு இருவரும் கடுமையாக மூச்சிரைத்துக் கொண்டிருந்தபோது அனைத்து ஆமை அரக்கர்களும் இறுதியாக இறந்துவிட்டனர். பவானியும் இப்போது நிற்கவில்லை. அவளுக்கு மூச்சரைத்துக் கொண்டிருந்தது அதிகமாக இருந்தது. ஆனால் சில நிமிடங்கள் ஓய்வெடுத்த பிறகு அவள் மரத்திலிருந்து குதித்து கெல்வின் மற்றும் ஹெஞ்சனை நோக்கி நடந்தாள். அவள் தயங்கினாள். ஆனால் சிறிது நேரம் யோசித்த பிறகு அந்த இருவரின் உதவிக்கும் நன்றி கூறினாள். ஹெஞ்சன் பவானியை பார்த்தான். அவள் அவர்களுக்கு நன்றி சொன்னாலும் அவள் குரல் குளிர்ச்சியாகவும் முகம் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. நாங்கள் உன்னை காப்பாற்றவில்லை. அந்த மரங்களுக்குப் பின்னால் ஏதோ விசித்திரத்தைக் கண்டோம். அதனால்தான் இந்த அரக்கர்களைக் கொன்றோம். அவன் தன் துணிகளை தட்டிக்கொண்டு கெல்வினுடன் சேர்ந்து ஆமை அரக்கர்கள் வரும் இடத்தை நோக்கி நகரத் தொடங்கினான். பவானி வெளியேறும் ஜோடியை பார்த்தால் அவர்களுக்குப் பின்னால் செல்லவில்லை. திடீரென்று ஹெஞ்சன் தனது பாதையில் நின்று அதே இடத்தில் நின்று கொண்டிருந்த பவானியை திரும்பிப் பார்த்தார். ஏய், நீ எதற்காகக் காத்திருக்கிறாய்? எங்களைப் பின்தொடர். உன் நிலைமை சண்டையிட போதுமானதாக இல்லை என்று எனக்குத் தெரிகிறது. நீ தனியாக இருந்தால் நீ இறந்து விடுவாய். பவானி கண்களை சிமிட்டிவிட்டு ஹெஞ்சனை திரும்பிப் பார்த்தாள். கெல்வின் கூட ஆச்சரியப்பட்டார். ஆனால் பின்னர் அவர் சிரித்தார். அவர் சிறிது காலமாக ஹெஞ்சனுடன் இருந்தார். அவருடைய ஆளுமையை ஓரளவு அறிந்திருந்தார். ஹெஞ்சன் வெளியில் அலட்சியமாக இருந்தார். ஆனால் அவர்கள் ஆபத்தில் இருக்கும் மற்றொரு மனிதனைக் கண்ட போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் உதவுவார். பவானி எதுவும் பேசாமல் அமைதியாக இருவரையும் பின்தொடர்ந்து சென்றாள். சிறிது நேரம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு விசித்திரமான நிலத்தடி சுரங்கப்பாதையின் முன் வந்து சேர்ந்தனர். ஆமை அரக்கர்கள் இந்த சுரங்கப்பாதையை பாதுகாத்து வந்ததாக நான் நினைக்கிறேன். கெல்வின் சொல்லிவிட்டு எச்சரிக்கையுடன் சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தார். பவானியும் ஹெஞ்சனும் அவருக்குப் பின்னால் சென்றனர். சிறிது நேரம் சுரங்கப்பாதையில் நடந்து ஒரு கருப்பு அறைக்குள் அவர்கள் வந்தனர். தரையில் சிதறிக்கிடந்த சில பளபளப்பான கற்களால் அறை ஒளிர்ந்தது. அறையின் நடுவில் 2 திறன் மையங்களும் ஒரு வெள்ளை வண்ணப் புத்தகமும் மிதந்து கொண்டிருந்தன. மூவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். பவானி எதுவும் பேசவில்லை. ஹெஞ்சன் திறன் மையங்களையும் புத்தகத்தையும் அணுகினார். அவர் திறன் மையங்களைப் பிடித்து புத்தகத்தை பவானியை நோக்கி வீசினார். நீ ஆமை அரக்கர்களில் பாதியைக் கொன்றுவிட்டாய். அதனால் நீ அந்த புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கெல்வின் அதை பொருட்படுத்தவில்லை. ஹெஞ்சனிடமிருந்து ஒரு திறன் மையத்தைப் பெற்றார். அவர்களின் பார்வையின் கீழ் பவானி புத்தகத்தைத் திறந்தால் ஒரு வெள்ளை ஒளி அவள் முழு உடலையும் சூழ்ந்து கொள்வதற்கு முன்பு மின்னியது. அவள் மெதுவாகக் கூச்சலிட்டாள். ஒரு நொடிக்குள் அவளுடைய காயங்கள் அனைத்தும் மறைந்து அதிக அளவு தூய மானா அவள் உடலில் நுழைந்தது. பவானி கண்களை மூடினாள். அவள் நெற்றியில் ஒரு கிரீடம் போன்ற தங்கப் பூச்சு தோன்றியது. சில வினாடிகளுக்குப் பிறகு அவளுடைய தரவரிசை அதிகரிக்கத் தொடங்கியது. அவள் ++ தரவரிசையை அடைந்தபோதுதான் நின்றுவிட்டது. ஹெஞ்சனும் கெல்வினும் கண்கள் விரிந்தன. அவர்கள் ஒருவரையொருவர் கசப்பான புன்னகையுடன் பார்த்துக் கொண்டனர். அவளுக்கு புத்தகத்தைக் கொடுத்ததற்கு நான் கொஞ்சம் வருந்துகிறேன், ஹெஞ்சன் பொறாமையுடன் சொன்னான். கெல்வினும் தலையசைத்தான். அது ஏதோ அற்புதம் என்று அவர்களுக்குத் தெரிந்தால் அதை ஏன் வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டும்? இன்னொரு நிமிடம் கழித்து பவானி கண்களைத் திறந்தாள். தன்னை பார்த்துக் கொண்டிருந்த இருவரையும் அவள் கசப்பான முகபாவனைகளுடன் பார்த்தாள். அந்த புத்தகம் விலைமதிப்பற்ற ஒன்று என்பதால்
அவர்கள் என்னை தாக்கப் போகிறார்களா? அவள் உள்ளுக்குள் யோசித்து ஒரு அடி பின்வாங்கினாள். அவள் அவர்களுடன் சண்டையிட விரும்பவில்லை, ஏனென்றால் அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவளுக்கு உதவி செய்தார்கள். மனிதர்கள் பேராசை கொண்டவர்கள் என்பதை அனுபவத்திலிருந்து அவள் அறிந்திருந்தாள். அவளுடைய பாலிய நண்பர்கள் கூட அவள் மீது பொறாமை கொண்டதால் அவளைக் கொல்ல முயன்றனர். அவள் என்ன நினைக்கிறாள் என்று ஹெஞ்சனும் கெல்வினும் யூகித்ததாகத் தோன்றியது. கவலைப்படாதே, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். எப்படியிருந்தாலும் நாங்கள் விரும்பினாலும் கூட நாங்கள் துணிய மாட்டோம், ஏனென்றால் இப்போது நீங்கள் எங்கள் இருவரையும் விட வலிமையானவர். ஹெஞ்சன் சிரித்துக்கொண்டே சுரங்கப்பாதையின் வெளியேறும் இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார். கெல்வினும் அவருக்குப் பின்னால் பின்தொடரத் தொடங்கினார். திடீரென்று ஹெஞ்சன் நின்று பவானியை திரும்பிப் பார்த்தார். சரி, கோபுரம் எங்களையெல்லாம் வெளியேற்றுவதற்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது. அப்போ நீங்க எங்களைப் பின்தொடர விரும்புறீங்களா? நீங்க இப்போ ரொம்ப பலசாலியா இருக்கீங்க, அதனால நாங்க உங்களை வற்புறுத்த மாட்டோம். பவானி சிறிது நேரம் யோசித்துவிட்டு தலையசைத்தாள். நான் அவங்களை நம்பலாம்னு நினைக்கிறேன். அவர்கள் மூவரும் ஒன்றாக சுரங்கப்பாதையை விட்டு வெளியேறினார். அத்தியாயம் 127 கோபுரத்தை விட்டு வெளியேறுதல். பெரிய கோபுரத்திற்கு வெளியே அந்தச் சிறிய நகரத்தைச் சுற்றியுள்ள சூழல் பரபரப்பாக இருந்தது. பல்வேறு இனங்களைச் சேர்ந்த பலர் வியாபாரம் மற்றும் வணிகத்திற்காக சுற்றித் திரிந்தனர் அல்லது சிறிய கடைகளை அமைத்துக் கொண்டிருந்தனர். இன்று கோபுரத்திற்குள் நுழைந்தவர்கள் வெளியே வரும் நாள். கோபுரத்தைச் சுற்றியுள்ள நகரம் அனைத்து வகையான நடவடிக்கைகளாலும் பரபரப்பாக இருந்தது. ஆனால் கோபுரத்தின் முன் இருந்த சூழ்நிலை அமைதியாகவும் கனமாகவும் இருந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு ஒவ்வொரு ராஜ்ஜியத்திலிருந்தும் வெளியேறிய பல வயதான ஆனால் வலிமையான நபர்கள் இப்போது பெரிய கோபுரத்தின் முன் ஆவலுடன் காத்திருந்தனர். கோபுரத்தைச் சுற்றி 5 வெவ்வேறு குழுக்கள் ஒரு வட்டம் போல நின்று கொண்டிருந்தன. அவர்களின் பார்வை கோபுரத்தின் மீது நிலைத்திருந்தது. அவர்களில் துணை முதல்வர் ஜார்ஜும் எல்டர் ராஜவர்மன் நிற்பதைக் காண முடிந்தது. அவர்கள் இருவரும் கிங்டம் எஸ்கலாண்டே மக்கள் முன் நிமிர்ந்து நின்றனர். கோபுரத்திற்குள் நுழைந்த நிறைய குழந்தைகள் இறந்திருப்பார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும். ஆனால் புதிய பலத்துடன் உயிருடன் திரும்புபவர்களுக்காக அவர்கள் காத்திருந்ததால் கிட்டத்தட்ட ஒவ்வொருவரின் முகத்திலும் ஒரு கடுமையான வெளிப்பாடு இருந்தது. அந்தக் குழந்தைகள் ஒவ்வொரு ராஜ்ஜியத்தின் எதிர்காலமாகவும் இருந்தனர். ஏனென்றால் கடந்த காலங்களில் கூட கோபுரத்திற்குள் நுழைந்து சில வாய்ப்புகளைக் கண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது சாதித்திருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக கோபுரத்தைச் சுற்றியிருந்த 5 குழுக்களும் மற்ற குழுக்களை விழிப்புடன் பார்த்தன. மற்ற ராஜ்ஜியங்களைச் சேர்ந்த சக்திவாய்ந்த நபர்களைப் பார்க்கும்போது அவர்களின் கண்கள் கூர்மையாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தன. அவர்களின் நிலைப்பாட்டிலிருந்து கோபுரத்திலிருந்து வெளியே வந்த தங்கள் குழந்தைகள் மீது மற்றவர்கள் நடவடிக்கை எடுக்கத் துணிந்தால் அவர்கள் சண்டையிடத் தயாராக இருந்தார்கள் என்பதை எவரும் யூகிக்க முடியும். ஏனென்றால் எதிரெதிர் ராஜ்ஜியங்களைச் சேர்ந்த யாராவது கோபுரத்திலிருந்து வலிமையான ஒருவரை பிடிக்கும் ஒவ்வொரு முறையும் ராஜ்ஜியம் அதிக சக்தியைப் பெறாமல் பார்த்துக்கொள்ள மற்றவர்கள் எப்போதும் அந்த நபரை வெளியே எடுக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர். அவர்கள் தீவிரமான முகபாவங்களுடன் காத்திருந்தபோது திடீரென்று அவர்களின் பார்வையின் கீழ் கோபுரத்தின் நடுவிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி மின்னியது மற்றும் ஒரு விரிசல் சத்தம் கேட்டது. அவர்கள் வெளியே வருகிறார்கள். கூட்டத்திலிருந்து ஒருவர் கூச்சலிட்டார். துணை முதல்வர் ஜார்ஜ் பொறுமையற்ற முகபாவத்துடன் வெள்ளை ஒளியை பார்த்துக் கொண்டிருந்த எல்டர் ராஜவர்மனை பார்த்தார். அவர் பெருமூச்சு விட்டார். ஏதோ காரணத்தினால் எல்டர் ராஜவர்மன் கடந்த சில மாதங்களாக மிகவும் கிளர்ச்சியடைந்திருந்தார். இறுதியாக மூத்த ராஜவர்மன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்துக் கொண்டே மேலே உள்ள கோபுரத்தைப் பார்த்தார். பிரகாசமான ஒளி அகலமாக நீண்டுவட்ட வடிவமாக மாறியது. இதற்கிடையில் கோபுரத்தின் உள்ளே ஒவ்வொரு தளத்திலும் திடீரென்று வானம் பிரகாசமான ஒளியால் பிரகாசித்தது. வெவ்வேறு தளங்களில் சுற்றித் திரிந்த அனைவரும் வானத்தைப் பார்த்தனர். சிலர் மகிழ்ச்சியாக இருந்தனர், சிலர் சோகமாக இருந்தனர், சிலர் பெருமூச்சு விட்டனர். நேரமாகிவிட்டது. ஒரு பெரிய கருப்பு நண்டின் உடலுக்கு மேலே நின்று கொண்டிருந்த ஒரு தங்க முடிகொண்ட இளைஞன் கிசுகிசுத்தான். அவருக்குப் பின்னால் நின்ற 4 முதல் 5 மனிதர்களும் வானத்தைப் பார்த்து தலையசைத்தனர். கோபுரத்திற்குள் அவர்கள் 6 மாதங்கள் தங்கியிருக்கும் காலம் வானத்தின் மேல் ஒரு பிரகாசமான நுழைவாயிலாக மாறும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அந்த நுழைவாயில் உயிருடன் இருக்கும் அனைவரையும் வெளியே அனுப்பும்.
ரேகன் நண்டின் உடலில் இருந்து கீழே குதித்து மதனா மூச்சிரைக்கும் உருவத்தை பார்த்தார். நாங்கள் திரும்பிச் செல்வது போல் தெரிகிறது. மதனா தலையசைத்துவிட்டு நண்டின் உடலுக்கு மேலே மிதந்து கொண்டிருந்த திறன் மையத்தை அவசரமாக எடுத்தாள். அவள் வேலை முடிந்ததும் அவள் ரேகன் மற்றும் அவர்களுக்கு அருகில் நின்ற மற்ற மனிதர்களின் அருகில் நின்றாள். சில வினாடிகளுக்குப் பிறகு வானத்திற்கு மேலே இருந்த பிரகாசமான ஒளி நீண்டு ஒரு நுழைவாயிலின் வடிவத்தை எடுத்தது. மதனா திடீரென்று தன் விரல்களில் ஒரு கூச்ச உணர்வை உணர்ந்தாள். அவள் தன் கைகளைப் பார்த்தாள். அவை வெள்ளைத் துகள்களாக மாறிக்கொண்டிருந்தன. அவள் அவசரமாக தன் அருகில் நின்ற மற்ற நபர்களைப் பார்த்தாள். அவளுடைய கடல்நீலக் கண்களுக்குக் கீழே அனைத்தும் வெள்ளைத் துகள்களாக மாறின. அவள் ஏதோ சொல்ல வாயைத் திறந்தாள். ஆனால் ஒரு பெரிய காற்று வீசியதால் அவள் உடலும் துகள்களாக மாறியது. வானத்திற்கு மேலே இருந்த பரந்த நுழைவாயிலுக்குள் அனைத்து துகள்களும் உறிஞ்சப்பட்டன. கோபுரத்தின் ஒவ்வொரு தளத்திலும் ஒரே மாதிரியான நுழைவாயில்கள் தோன்றின. அவை அனைத்தும் பிரகாசமான ஒளித்துகள்களாக மாறின. அந்த துகள்கள் நுழைவாயில்களுக்குள் உறிஞ்சப்பட்டன. 2வது மாடியைச் சுற்றியுள்ள மற்றொரு இடத்தில் பழுப்பு நிறமுடி கொண்ட ஒரு இளைஞன் வானத்தை பார்த்து சோகமாகப் பெருமூச்சு விட்டான். நயன் அவனருகில் நின்ற 2 எல்ஃப்ஸை திரும்பிப் பார்த்தார்கள். எனவே விடைபெறும் நேரம் வந்துவிட்டதாகத் தெரிகிறது. அவன் முன் நின்றிருந்த கருப்பு முடி கொண்ட தெய்வம் தன் அழகிய கண்களால் அவனை பார்த்தது. உங்களுடன் பயணம் செய்தது மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் கொஞ்சம் முகம் சிவந்து தன் மெல்லிய விரல்களால் தடுமாறினாள். ரோவன் எல்லியையும் நைனையும் பார்த்து பின்னர் ஒரு புளிப்பான முகபாவனையைக் காட்டினான். நான் ஏன் 3வது சக்கரம் போல் உணர்கிறேன். அவர் இருவரையும் தொந்தரவு செய்யாதபடி அமைதியாக அவர்களிடமிருந்து விலகியிருந்தார். அவரும் எல்லியும் நைனுடன் 2 வாரங்கள் மட்டுமே கழித்தனர். ஆனால் எல்லிக்கு நைனின் மீது ஒரு காதல் ஏற்பட்டதாகத் தெரிகிறது. நயன் எல்லியின் சிவந்த முகபாவனையைப் பார்த்து கண்களை சிமிட்டினான். அவனுடைய காசோலைகளில் சிவப்பு நிறம் தெரிந்தது. அது வெறும் சாதாரண உரையாடல் என்று நான் நினைத்தேன். இப்போது நாம் தனித்தனியாகப் போகப் போகிறோம் என்று நான் ஏன் வருத்தப்படுகிறேன். அவன் உள்ளுக்குள் யோசித்துவிட்டு ரோவனைப் பார்த்தான். ஆனால் எதையும் உணரவில்லை. எல்லியால்தான் நான் சோகமாக இருக்கிறேன் போலிருக்கிறது. உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறேன். நயன் ஒரு கண்ணியமான புன்னகையை அளித்து எல்லியைப் பார்த்தது. எல்லி திரும்பிப் பார்த்தால் திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தது. அவள் சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு நீல நிற முஷ்டி அளவிலான படிகப் பந்தை எடுத்தாள். இதோ நீங்கள் இதை பயன்படுத்தி என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். அவள் அவசரமாக பந்தை நயன் பக்கம் எறிந்தாள். அவள் இன்னும் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் அவள் உடல் வெண்மையான துகள்களாக மாறத் தொடங்கியது. நயன் நீல நிற படிகத்தைப் பிடித்தான். முதலில் அவர் குழப்பமடைந்தார். ஆனால் பின்னர் எல்வ்ஸ் மற்றும் குளர்கள் மனிதர்களை விட முன்னேறியவர்கள் என்பதை நினைவு கூர்ந்தார். அதனால்தான் அவர்களின் ராஜ்ஜியங்களில் தொடர்பு சாதனம் போன்ற ஒன்று எளிதாக கிடைத்தது. வலிமையான நபர்களுக்கு மட்டுமே தொடர்பு சாதனங்கள் இருந்த மனித ராஜ்ஜியங்களைப் போலல்லாமல். நயன் அவள் மங்கலான உருவத்தை உற்றுப் பார்த்துவிட்டு அவசரமாகப் படிகத்தை தனது சேமிப்பு வளையத்திற்குள் வைத்தான். அவன் உடலும் வெண்மையான துகள்களாக மாறத் தொடங்குவதற்கு முன்பு அவன் முகத்தில் ஒரு பெருமையான புன்னகை இருந்தது. நான் ஒரு அழகான மனைவியா இருப்பேன்னு தோணுது. அடடா, நான் இவ்வளவு அழகானவன்னு எனக்குத் தெரியாது. அதே நேரத்தில் இருவரின் தொடர்புகளைப் பார்த்த ரோவன் சற்று தயங்கி திடீரென்று சிறிது தனிமையை உணர்ந்தான். அதன் பிறகு அவனது உடலும் துகள்களாக மாறி வானத்தில் இருக்கும் நுழைவாயிலுக்குள் மறைந்தான். இதற்கிடையில் மற்றொரு இடத்தில் ஒரு ஆரஞ்சு நிறமுடி கொண்ட பெண் தனது வில்லின் நாணிலிருந்து ஒரு கூர்மையான அம்பு எய்தினாள். அது கடைசி தரக்குரங்கு வகை அசுரனை நேரடியாகக் கொண்டது. தனது வில்லை விலக்கிய பிறகு பவானி ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனக்கு மேலே சில மீட்டர்கள் நின்று கொண்டிருந்த ஹெஞ்சன் மற்றும் கெல்வினைப் பார்த்தாள். கடைசி அசுரனும் இறந்த பிறகு ஹெஞ்சன் சிரித்துக்கொண்டே ஒரு பெரிய மரத்தின் அடியில் தெளிவான ஈரமான தரையில் இருந்த பழுப்பு நிறப்பூக்களின் திட்டிற்கு அவசரமாக விரைந்தார். இவ்வளவு சிறந்த குழுப்பணி நம்மிடம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. பூக்களைப் பிடித்த பிறகு அவற்றை 3 சம பாகங்களாகப் பிரித்து மற்றவர்களுக்கு அவர்களின் பங்கைக் கொடுத்தார். கெல்வின் புன்னகையுடன் அவனைப் பார்த்தான். அவர்களின் குழுப்பணி உண்மையில் நன்றாக இருந்தது. ஆனால் பவானியின் அம்புகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஏனென்றால் தரவரிசைக்குக் கீழே உள்ள எந்த அரக்கனையும் அவள் எளிதாகக் கொன்றுவிடுவாள். ஒரு வாரத்திற்குள்
அவர்கள் 3 இயற்கை புதையல்களைக் கண்டுபிடித்தனர். கெல்வின் மற்றும் ஹெஞ்சன் இருவரும் தரவரிசையை உடைத்து முன்னேறினர். திடீரென்று அவர்களுக்கு மேலே உள்ள வானம் பிரகாசமான ஒளியால் மின்னியது. ஹெஞ்சன் மேலே பார்த்து முனகினான். நான் இப்போதான் ஜாலியா இருக்க ஆரம்பிச்சேன். அவர் பவானியும் கெல்வினையும் ஒரு பெருமூச்சுடன் பார்த்தார். சில வினாடிகளுக்குப் பிறகு அவரது உடல் வெள்ளைத் துகள்களாக மாறத் தொடங்கியது. விடைபெறுகிறேன் நண்பர்களே. விதி நினைத்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். அவர் பவானியும் கெல்வினையும் நோக்கி கையை அசைத்தார். அவர்கள் தலையசைத்தனர். மூவரும் வெள்ளை நிறமாக மாறி மறைந்து நுழைவாயிலுக்குள் மறைந்தனர்.